மேக் தெத்து அதே நான் வந்து டிசைன் கொடுத்துட்டேன் எப்படி அப்படின்ட்டு மயஸ் மேஜிக் லவ் அப்படின்ட்டு. ஸோ கம்மிங் நெக்ஸ்ட் வீக் மை பர்த்டே. ஸோ ஹோப்ஃபுல்லி ஏன்னா நம்ம நிறைய பேசியிருக்கோம் கேம் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பேச தேவையில்ல. லைக் அதெல்லாம் வந்து பாஸ். கண்டிப்பா இங்க ஏட்ரஸ் கண்டிப்பா இருப்பாங்க நெகட்டிவிட்டியா பேசுறது. அவங்களுக்கே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விருப்பப்படுறேன். என்னன்னா, நீ தோளில் உன் காலில் ஏந்தும் போது நான் அவளை தோளில் ஏந்துவேன் எப்போதுமே. சோ விளங்குது நான் பேசுறது? எஸ் சொல்லுங்க கீது. விளங்குதா? ஹலோ யா கேன் லிசன். யா ஹலோ ஹலோ. கேக்குது. கேக்குது கீது, உங்களுக்கு கேக்குதுங்களா? எனக்கு இப்பதான் கேக்குது நீங்க பேசுறது. எதுக்குமே லைனோட லைன் பிரேக் ஆகுதா? ப்ராப்ளமா இருக்கா? கிளியரா கேட்டுட்டு தான் இருக்கு. நீங்க பேசுங்க. ஐ மீன் ஏட்ரஸ் தான் சொல்ல. கண்டிப்பா ஏட்ரஸ் இருப்பாங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. ஒன்னே ஒண்ணுதான், நீ அவள் காலில் ஏந்தும் போது நான் அவள் எப்போதுமே தோளில் என் தோளில் நான் எப்போதுமே ஏந்திக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ ஐ ரியலி லைக் மாயா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நான் இப்போ தேட ஆரம்பிக்கிறேன். நீ அது நினைச்சாலே கொஞ்சம் வெறுப்பா இருக்கு. யா இவ்வளவு லவ் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னுக்கு யாரையுமே தேடவும் இல்ல, ஜஸ்ட் தனிமை ஒரு இனிமையா இருந்துச்சுதான் விரும்பிக்கிட்டு இருந்தேன். மாயா மாதிரி ஃப்ரெண்டு கிடைச்சா நம்ம எங்கேயோ போயிடலாம் சீரியஸ்லி. ஸோ பூர்ணிமா மாயா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வெரி லக்கி. ஸோ அவங்க லைஃப் இப்படிதான் போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் வரணும்னு இருந்திருக்கு. அதனால ஏன்னா மாயா வந்து பிக் பாஸ் நாலேஜ் முன்னுக்கே எனக்கு முன்னுக்கு இருந்தே தெரியும். முன்னுக்கு இருந்தே ரொம்ப தெரியும். ரொம்ப கிரேசி எனக்கு அவங்க. அப்புறம் பிக் பாஸ்ல விட இன்னும் 24 hours இருந்த கையோட ரொம்ப கிரேசியா இருக்கு. அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்ல விருப்பப்படல. ஓஃபுல்லி நீ ஐ மீன் மாயை கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்மளாம் யாருன்னே தெரியாது. ஜஸ்ட் மாயா ஸ்கொயர்ல தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து இன்ட்ரோ பண்ணிக்கிட்டோம். ரிமெம்பர் பண்ணிக்கிங்க, எனக்கு உங்க எல்லாத்தையுமே பிடிக்கும். நம்ம பேசலாம், மாயா எல்லாம் வந்தா கூட நம்ம பேசலாம். நம்மளாம் அவங்க இல்லைன்னா கூட நம்ம நம்மள பேசிக்கிட்டே இருக்கலாம். ஓஃபுல்லி நீங்க சேஃபா என்ஜாயா இருக்கணும். ஓகே, எப்போதுமே தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா கீது, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் தாட்ஸ். என்ஜாய் என்ஜாய், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ. அண்ட் நீங்க பேசுறப்பவே வந்து ஃபர்ஸ்ட் ஏதோ ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசுனீங்க. என்ன எல்லாம் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னடா அப்படின்னு. இட் ஃபெல்ட் ரியலி குட். இல்ல நம்மள யாருமே தெரியாது இல்ல, நம்ம யாருமே யாரும் தெரியாது, வேற வேற கண்ட்ரில இருக்கோம். ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இதுல பேசுறோம். கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட்டு இருக்கணும். மீன் அது வெதை ஓகேவா இருக்கணும். இப்பெல்லாம் வெதை வந்து சம்டைம் வந்து ரொம்ப பேடா இருக்கு. எஸ் கீது, தேங்க்யூ. என்ன சொல்றேன்னு தெரியல, பட் இட் ஃபெல்ட் ரியலி குட். அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ் கீது. Yes, and advance wishes from my side too, and hope you have a great year ahead. Okay, so நர்மதா இருக்கீங்களா? யாரும் ஒன் செகண்ட் கேக்குதா? சொல்லுங்க. எனக்கு ஹேமா கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் மாயா கிடைப்பாங்க. ஆனா நீங்களும் மாயாவா இருக்கணும்னு எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. அப்பதான் நல்ல ஃப்ரெண்டா நம்ம இருந்தோம்னாதான் மத்தவங்களும் நம்மள தேடி வருவாங்க. அவ்வளவுதான். விசில மறந்துட்டேங்க. சே, இருந்திருந்தா அடிச்சிருந்திருக்கலாம். எனக்கு ஒரு விசில் அடிக்க வராதுங்க. நான் வந்து அந்த சவுண்ட் போட விரும்பல, சத்தியமாவே சொல்றேன். திஸ் வாஸ் a very beautiful line. நம்ம எல்லாரும் வந்துட்டு மாயா மாதிரி யாரோ சொன்னதை காப்பி எடுத்துன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே, தரோம். தேங்க்யூ. பட் குறுக்கு கௌஷிக் மாதிரி வந்தாலும் நல்ல பாயிண்டா போட்டு இன்னும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். பேச முடியறதுக்குள்ள தயவு செய்து அந்த ராமு போட்டோவை எனக்கு அனுப்புங்க. நானும் தேடி தேடி பாக்குறேன். நாய்க்குட்டி போட்டோ உங்களுக்கு டிஎம் பண்ணிருங்க ப்ளீஸ். சொல்லுங்க நர்மதா. ஹாய். ஹாய். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்க்குலாம் வரேன். இதெல்லாம் வந்ததே இல்லை. இப்போதான் நான் லாஸ்ட் டைமே வந்து மிஸ் பண்ணிட்டேன். நான் வந்து மாயா மேஜிக் அவங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவங்களாம் ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் அவங்க ரிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் டைம் இருக்குது வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நீங்களாம் வேறு லெவலாக பண்ணுறீங்க. எல்லாம் நல்லா எப்படின்னா 24/7 பார்த்துட்டு ஃபுல்லாக இப்போ வந்து இருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. நீங்கள் பண்ணுற எடிட்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. அதனால தான் எல்லாருமே இப்போது கொஞ்சம் அந்த வீடியோஸ்லாம் திருப்பி திருப்பி அந்த ரீல்ஸே தான் பார்த்துட்ருக்கோம். நீங்களாம் வேறு லெவலுங்க.
எனக்கு பேசுறதுக்கு ரொம்ப நர்வஸா இருக்கு. ஐயோ இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா டைம் இந்த மாதிரிலாம் பேசுங்க, பேசினது. ஃப்ரீயா பேசுங்க. நம்ம பிள்ளைங்க தான், பேசுங்க நீங்க ஃப்ரீயா. இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தான், அதான் கொஞ்சம் ரொம்ப நர்வஸா இருக்கு. போக போக பழகிருங்க. ஆமா, நானும் சென்னையில தான் இருக்கேன். நம்ம முடிஞ்சா மீட்லாம் பண்ணலாங்க. கண்டிப்பா. நீங்க சென்னையில இருக்கேன்னு தெரியும். நான் சென்னை தான், பட் கரண்டா சென்னையில இல்ல. ஓகே பட் சென்னை வந்தா கண்டிப்பா மீட் பண்ணலாம் ஒரு டைம். ஓகேங்க, நான் நெக்ஸ்ட் டைம் பேசுறேன். இது கொஞ்சம் ரொம்ப நர்வஸா இருக்கு. ஓகே ஓகேங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் டுடே. தேங்க்யூ. 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 டேக் கேர். அண்ட் ஸ்டாரி கேர்ள். Hi, once again. Hi Sorry for again. disturbing. என்னங்க பேசுங்க. Actually, டிஸ்டர்ப் பண்ணது நீங்க இல்லைங்க, இன்னும் சில பேர்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரீயா பேசுங்க. நீங்க நீங்க இருக்கீங்க, உங்களதான் சொல்லிட்டு இருக்கேன் பெருமையா. நீங்க பேசுங்க ஸ்டாரி கேர்ள். actually எங்க எல்லாத்தையும் ரொம்ப என்கேஜ்டா வச்சிருக்கீங்க ஆஃப்டர் த ஷோ கூட. அதுக்கு நாங்க தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். மாயா சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சொல்றது, நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க, ஒரு ஸ்குவாட் மெம்பர், ஒரு அட்மின், அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீலே ஆகல. ரொம்ப ஃபேமிலி மெம்பர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி ஜாலியா எல்லாத்தையும் கன்வே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இது ஆக்சுவலி அடிக்கடி இந்த மாதிரி வைங்க, அப்பதான் இந்த ஒர்க் பண்ற இடத்துல இருக்க ப்ரெஷர் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு நம்மள கொள்றாங்க. ஆனா இன்னொரு விஷயத்துல உங்களை எல்லாம் பாராட்டணுங்க, சீரியஸா. இவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடிட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நாங்களும் அதை என்ஜாய் பண்ணி, அது சூப்பருங்க. நீங்க எல்லாரும் வேற லெவல், சீரியஸா. நான் ஆக்சுவலி இதுதான் செகண்ட் டைம் ஸ்பேஸ்ல பேசுறது. எனக்கு இப்போ நீங்க சொன்ன மாதிரி பழகிடுச்சு. எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான், தைரியமா பேசுவோம். என்ன இப்ப ஆமாங்க, அவ்வளவுதாங்க. அவங்க அதே மாதிரி இன்னைக்கு யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பேசுனீங்களோ அவங்கலாம் இந்த பாயிண்ட கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்படிதான் இருக்கும். செகண்ட் டைம் வச்சுக்கோங்க. ஆமா, இன்னைக்கு பாருங்க, விக்கி மாதிரி, நம்ம ஸ்டாரி மாதிரி இருக்கவங்கலாம் இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு நெக்ஸ்ட் டைம் ஃப்ரீயா பேசுங்க. நேசமணி டீமோட மீம்ஸ்க்கு நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, அடிமைங்க. அவர் ரொம்ப ஜோவியலான பர்சன்ஸ். நீங்க எல்லாம் உங்க கூட நல்லா எனக்கு கனெக்ட் ஆகுது. எனக்கு மட்டும் இல்ல, நிறைய மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஃபன்னா இருக்கு. அதாவது என்னதான் நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதெல்லாம் தட்டி விட்டுட்டு கன்சிடர் பண்ணாம நம்ம இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்றோமா, அதுதான் மேட்டர். ஸோ அந்த விஷயத்த தான் அவங்களும் ஃபாலோ பண்றாங்க, அவங்களோட நம்மளும் ஃபாலோ பண்ணி போவோம். ஒன்ஸ் அகைன் என்கேஜா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆஃப்டர் த ஷோ. இதெல்லாம் பாசிபிளான்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. ஆக்சுவலி நானே ஒரு ஃபேன் பேஜ்லாம் ரெடி பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தேன். பட் நான் ஒர்க் அந்த மாதிரி நினைச்சிட்டு விட்டுட்டேன். பட் நான் விட்ட விஷயத்த இங்க எல்லாரும் மூலியமா நான் பாக்குறேன். ஸோ அது எப்படியோ ஒண்ணு அவங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிச்சுடா. நம்ம இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம எப்பயும் போல நம்ம ரோல் மாடலை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டேன். செம்ம ஹாப்பி. தேங்க்யூ ஸ்டாரி. ஸோ எல்லாம் ஒண்ணுதாங்க, அந்த மீம்ஸ் போடுறதுலாம் ஆக்சுவலா மாயாட்ட இருந்து கத்துக்கிட்டது தான். அந்த கேப்டன் ஒரு முட்டாள், அதுல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. ஒன் மோர் இன்னைக்கு செஷன்ல கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாசஸ். உங்களுடைய நேம் செரமனிக்கு ட்ரீட் கொடுக்கிற விதமா இன்னொரு டைம் சீக்கிரமாவே ஸ்பேஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்க என்ஜாய் பண்றோம். கண்டிப்பாங்க. அண்ட் அண்ட் நீங்க நாங்க போற எடிட் சொன்னீங்கல்ல, அதே மாதிரிதான் நீங்க பண்ற சப்போர்ட் அண்ட் நீங்க பண்ற ஒரு ஒரு கமெண்ட்டும் தான் ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு நாங்களும் ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோம். அண்ட் இவ்வளோ பேர் நீங்க எங்கேஜ் ஆகுறீங்க கமெண்ட்ஸ்ல அண்ட் டிஎம்ஸ்ல, அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ உங்களை பத்தியும் சில நேரம் யோசிக்க தோணும். ஓகே, இவங்கள இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு ரீல் போட்டிருக்காங்கன்னா உங்களை எப்படி பாசிட்டிவா இதை கோப் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் திங். இல்ல தாய் பாசத்துக்கு நம்மளே மிஞ்சிருவோம் மொமெண்ட் அப்படின்னு இருக்கும்.
ஆமா. ஆக்சுவலா வந்துட்டு டு மை சர்ப்ரைஸ் வந்து எங்களுக்காக ரீல்லாம் வந்து பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க. பவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வேற லெவல்ல அனுப்புவாங்க. அதெல்லாம் நானே போட்டேன். என்னது தாய் பாசத்துல என்ன பெத்த தாயவே மிஞ்சிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு. ஸோ நீங்க எல்லாமே வேற லெவல் தான் பண்றீங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ கிவிங் அஸ் ஸ்ட்ரென்த் டு டூ மோர் எடிட்ஸ் அண்ட் டு கீப் யூ to எக்ஸாக்ட்லி. try to keep you positively. I don't know whether it is happening or not, but to try to keep you in a positive tone to start your day better. So இதெல்லாமே மைண்ட்குள்ள ஓடிட்டே தான் இருக்கும். So யா, thank you for your support. எல்லாரும் ரொம்ப டெடிகேட்டடா சின்சியரா ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கான விஷயங்களும் கண்டிப்பா ஒரு ரைட் டைம்ல உங்களுக்கும் கிடைக்கும். உங்களுக்கும் பிளஸிங்ஸும் இருக்கும். ஸோ யூ கைஸ் என்ஜாய் யுவர் டேஸ், என்ஜாய் யுவர் லைஃப், என்ஜாய் த மொமெண்ட். Thank you so much. Thank you. Means a lot. Thanks. And Tanvi இருக்கீங்க, இந்து இருக்கீங்க. So Hey, hi all squads. hello. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக நான் வந்திருக்கேன் இங்கே பேச. பட் ஒவ்வொரு வாட்டியும் நேசமணி, மாயா ஸ்குவாட், பூர்ணிமாவோடது எது வந்தாலும் நானும் ட்ரை பண்ணுவேன் வரணும் ஸ்பேஸை. பட் சம்டைம்ஸ் நான் கேட்டிருக்கேன். பட் நான் பேசினதில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். நான் ஒரு டை ஹார்ட் மாப்போ ஃபேன். என்னால் ரெண்டு பேரும் பிரிச்சு பார்க்க முடியாது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ ஹாவ் ஸ்பெஷல் ரெண்டு பேர்கிட்டையும் தனித்தனியாகவும் நான் ஸ்பெஷலாக நிறைய விஷயத்த ரசிச்சிருக்கிற ஒரு ரசிகை. ஆக்சுவலா நான் சில விஷயங்கள் சொல்றேன். நான் நிறைய எல்லாம் எனக்கு பேசணும்னு தெரியல. ஐ எம் இன் சென்னை, ஓகே, அண்ட் ஐ எம் அன் ஐடி கேர்ள் உமன். என் டாட்டர் வந்து ஷி இஸ் அ டீன், ஓகே, காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பண்றாங்க. நாங்க அண்ட் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. தே ஆர் இன் கிளாஸ் 12. ஹோல் ஃபேமிலி நாங்க வந்து பிக் பாஸோட ஃபேன், எஸ்பெஷலி மாயாப்பூர். காலையில 8 மணிக்கு ஆரம்பிப்போம். நைட் அவங்க ரெண்டு பேரும் எப்ப படுக்கிறாங்களோ அப்பதான் நானா படுப்பேன். ஒரு லாஸ்ட் 3 months வந்து லைக் இப்படியே போயிட்டு டெய்லி வந்து இப்ப என்ன பண்றது தெரியாம, அப்புறம் ஒவ்வொரு ஃபேன் பேஜஸ் நீங்க இன்ஸ்டா என் டாட்டர் தான் எனக்கு இருந்தது. பட் நான் பெருசா ஆக்டிவ் இல்லாம இருப்பேன். அப்புறம் அவ தான் வந்து இன்ஸ்டா வந்து திரும்ப ரீஆக்டிவேட் பண்ணாலா. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்க எல்லாரோட எடிட்ஸ், மை குட்னஸ், அந்த பிக் பாஸை நான் மிஸ் பண்ணேன்ற அந்த ஒரு 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 1 week, ஒரு ஒரு 2-3 days நான் ஒரு மாதிரி செம்ம கடுப்பாயிட்டேன். என்னடா என்னடா பண்றது, இவங்களெல்லாம் பார்க்காம என்னடா பண்றது அப்படின்னு என் பொண்ணுகிட்ட புலம்பிக்கிட்டே இருப்பேன். அவளே சொல்லிட்டா, அம்மா நீங்க என்ன இவ்வளோ அடிக்ட் ஆயிட்டீங்க. நான் நார்மலி ரொம்ப நான் ஐ எம் லிட்டில் சீரியஸ் பர்சன். கொஞ்சம் நிறைய நியூஸஸ் பொலிட்டிக்கல் இப்படி பாக்குற ஒரு ஆளு. ஆனா சம்டைம்ஸ் நான் அதான் சொன்னேன், சீசன் 4 பார்த்திருக்கேன், கொஞ்சம் பார்த்திருக்கேன், சீசன் 6 கொஞ்சம் பார்த்திருக்கேன். இந்த சீசன் வந்து அன்னைக்கு டே 1 பார்த்த உடனே எனக்கு இவங்க ரெண்டு பேருமே அட்ராக்ட் பண்ணாங்க. எனக்கு அது அது அப்படியே டிராவல் ஆனதுதான் எண்ட் ஆஃப் த சீசன் வரையும் நான் பார்த்தேன். அண்ட் இந்த இந்த கேர்ள்ஸ் எனக்கு தெரியல, இந்த ஜெண்டர்லாம் எனக்கு தெரியல, யாரெல்லாம் பண்றீங்களா எனக்கு தெரியல, பாய்ஸா கேர்ள்ஸ் தான் யார் பண்றீங்கன்னு தெரியல. ஆசம் மேன், தி வே யூ கைஸ், அந்த வீடியோஸ் ஒவ்வொருத்தவங்களும், எஸ்பெஷலி மாயாவோட சிங்கிள் வீடியோஸ் எல்லாம் வந்து அதோட பேக்ரவுண்ட் எல்லாம் வேற லெவல். பாட்டெல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். நான் பார்த்துட்டு இருந்தா வந்துருவான் என் பையன், சின்னவனு வந்துருவான், பெரியவனு வந்துருவான். வந்துருவா மாயா பூர்ணிமா இப்படியே வந்து உட்காந்துருவாங்க. நாங்கெல்லாம் இப்ப என் பொண்ணு வந்து என்ன சொல்லிட்டானா, நீங்க ஒரு இன்ஸ்டா அடிக்ட் ஆயிட்டீங்க, எனக்கு இப்போ ட்விட்டரோ ஆர் நீங்க இன்ஸ்டால இங்கேயும் அங்கேயும் இருப்பீங்க, யாரு என்னெல்லாம் சீரியஸா தெரியல. பட் இவங்களோட வீடியோஸை யார் போட்டாலும் அவங்கள ஃபாலோ பண்ணிடுவேன். இப்போ என்னோட ஃபாலோவர்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மாயா பூர்ணிமாவோட ஃபேன் பேஜஸ் தான் நான் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவ்ரி டே ஐ யூஸ் டு வாட்ச் தேர் வீடியோஸ் கம்ப்ளீட்லா ஷோ முடிஞ்ச உடனே. திஸ் இஸ் சம்திங் தட் the time and the effort you guys are giving to the super duper entertainers வந்து இல்ல இல்ல. So great kudos to all. Very happy I'm here today speaking to you all. வேற என்ன Hello, சொல்றது? hello. கேக்குது. கேக்குதா ஹேமா? This is கேக்குதுங்க இந்து, கேக்குது. ஓகே ஓகே. Yeah, thanks a lot for sharing. And இன்னும் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் எல்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா வேலை இல்லாதவனுங்க சோசியல் மீடியால உட்காந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா இன் பர்சன் நான் நிறைய பேர்கிட்ட இப்ப என்னோட ரிலேட்டிவ்ஸ்ல எல்லாம் ரீசெண்டா ஒரு தடவை மீட் பண்ணும் போதெல்லாம் பிக் பாஸ் பாப்பீங்களா நீங்க யாருக்கு சில பேர் அர்ச்சனா ஃபேன்ஸ் இருப்பாங்க சில பேர் யார் ஃபேன்ஸ் அப்ப ஆனா வந்து தே நெவர் கேவ் எனி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கரெக்ட்டுங்களா எங்களுக்கு மாயாவோட இந்த இந்த என்டர்டைன்மெண்ட் பார்ட் ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு அவங்களோட கேம் பிளான் புரியாது வெரி வெரி கேஷுவல் அதாவது ஐ வில் சே வெரி வெரி மினிமம் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் அந்த கேம் பிளான்ஸ் ஓகே சோ அதனால சம்டைம்ஸ் இவங்க இன்னும் பயங்கரமா கேம் விளையாடுறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க இப்படி எல்லாம் தான் பேசுவாங்க தவிர டு பி ஃப்ரேங்க் நான் நேரா பேசினேன் நான் நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்கேன் யாருமே வந்து இந்த இந்த சோஷியல் மீடியால வெட்டியா உட்காந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் யாரும் பேச மாட்டாங்க தே ஜஸ்ட் மூவ் ஆன் எல்லாரும் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆயிட்டாங்க சில பேர் இவங்க பேரை யூஸ் பண்ணி இன்னும் உட்காந்து நீங்களா சொல்ற மாதிரிதான் வேலை இல்ல தே வாண்ட் டு ஏர்ன் தே வாண்ட் டு பி இன் ஸ்பாட்லைட் தேர் டூயிங் திஸ் இது அப்படிதான் பார்க்கணும் நான் இவங்க எஸ்பெஷலி இவங்க ரெண்டு பேரையும் நான் எப்படி பண்ண வெரி ப்ரோக்ரஸிவ் தாட் ப்ராசஸ் இருக்கிற இந்த எரா கேர்ள்ஸா பாக்குறேன் கேர்ள்ஸ் ஆக்சுவலி இவங்கள மாதிரி இருக்கணும் தே ஹாவ் டு தேர் தாட் ப்ராசஸ் ஷுட் பி லைக் திஸ் எய்தர் வாய்ஸிங் அவுட் என்டர்டைன்மெண்ட் ஷோயிங் த டேலண்ட் கேம் வந்திருக்கிறது கேம் ஷோ கேம் விளையாடுனது எல்லாத்துலயுமே ஸோ தட் வே இந்து கேக்குதுங்களா இந்து this is Sudha. ஹாய் சுதா Hi, first of all, first time I'm joining. I was wonder, I don't know how to use the Twitter so long. I'm really sorry. Maya Magic and Agent Maya Squad all are there here, right? யா அம்மா நானும் உங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் அங்க இருக்காங்க ஹோஸ்ட் கோவஸ்ல நானும் உங்களை மாதிரி ஒரு லிசனர் தான் சரி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வந்திருக்கேன் மாயாவோட பேஜ் என்ன வச்சிருக்கேன்னா மாயா மேஜிக் ஸ்குவாட் அந்த ஓகே இப்போ லேட்டஸ்டா ப்ளே பண்ணி அனுப்பிச்சேங்க பார்த்துருக்கீங்களா மாயாவோட சாங் ஒன்று ஓகே லேப் இவங்க கொஞ்சம் முடிச்சிரட்டும் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் இந்து முடிச்சிரட்டும் சரி 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 இல்ல இல்ல இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேடா நோ வரிஸ் மாயா மேஜிக் உங்களோட பேர் சொல்லுங்க நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்றேன் மாயா இன்கேஸ் நான் மேஜிக் மிஸ் பண்ணிருக்கேன் ஸ்குவாட் ஓகே ஓகே கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருக்கேன் எங்களோட போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுது இல்லையா அது வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா எங்க பேஜே வரும் ட்விட்டர் பேஜஸ் எல்லாம் வரும் ஓ அப்படியா சரி I'm just மாயா மேஜிக் ஸ்குவாட் ஐ திங்க் நான் ஃபாலோ பண்றேன்டா பண்றீங்களா சரி ஹேமாவோடது எந்த பேஜ்னு எனக்கு தெரியல ஆஹ் அப்புறம் நிறைய பண்றேன் நான் நிறைய நாங்க எல்லாரும் ஆக்டிவா இருக்கிறது இன்ஸ்டாகிராம்ல ஆமாங்க ஆக்சுவலா நான் இது வந்து உங்க எல்லாரால இப்ப நாங்களாம் இன்ஸ்டா வெறியர் ஆயிட்டோம் உங்களாலதான் இவங்க வீடியோஸ் எல்லாம் போட்டு போட்டு எங்களை நீங்க வந்து we can't think anything else okay we are completely into this அதான் சொன்னேன் not only என் கிட்ஸ் வந்து இப்ப என்னை வந்து எப்படி சொல்றாங்கன்னா அம்மா and she is a teen and she is telling me நான் என்னை விட நீ அதிகமா இன்ஸ்டால இருக்கம்மா அண்ட் ஆல் டைம் உங்க ரெண்டு தலைவிகளை பாக்குறதுக்குன்னே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கேன் ஜஸ்ட் நீ இப்படிதான் அவ என்ன ஜஸ்ட் கலாய்ச்சி திங் போகும் ஸோ இவங்க வந்து திரும்ப வந்திருக்காங்க ஸோ ஜஸ்ட் டு லெட் யூ நோ பேசுங்க இந்து மாயா திரும்ப வந்திருக்காங்க Hey, how Maya? ஸோ யூ கேன் Nice. கண்டினியூ ஷீ லிசன் Okay. ஐ திங்க் So that's what like ஷீஸ் நான் அவுட் இதுதான் சாரி ஷீஸ் அவுட் yeah. அகெயின் Continue பண்ணவா? பட் ஓகே யூ கேன் கண்டினியூ Oh. ஷீல் ஜாயின் இன் அண்ட் இஃப் ஷீ வாண்ட்ஸ் டு ஸ்பீக் ஷீல் ஸ்பீக் நோ ப்ராப்ளம் No, okay, fine, ப்ளீஸ் fine. So that's what like நான் மெயினா ஜாயின் நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதெல்லாம் சொல்ல தோணுச்சு. So I think I wrote it down properly. ஓரளவுக்கு அது that's it. So something that's what நான் திரும்ப அதான் சொல்ல உங்க எஃபர்ட்ஸ்லாம் சான்ஸ்லெஸ் செம்மையா இருக்கு இன்னும் நம்ம இவங்களோட இனி வர இவங்களோட நியூ ப்ராஜெக்ட்ஸா இருக்கட்டும் இவங்க பண்ண போற நியூ வாட் எவர் தேர் கோயிங் டு டூ ஃபார் என்டர்டைன்மெண்ட் ஐ திங்க் வி ஷுட் லைக் என்கரேஜ் தெம் ஆஸ் வி ஆர் டூயிங் லைக் ஆக்சுவலா உங்களை மாதிரிலாம் நாங்களாம் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை ப்ராப்ளி எங்களுக்கு அந்த ஸ்கில் செட்ஸ் இல்லாம இருக்கலாம் whereas பட் எங்களால உங்களை எல்லாம் சப்போர்ட் பண்ண முடியும் அண்ட் வி along with them you guys are also entertaining us that's also like அவங்களோட இதுக்கு முன்ன பேசினாங்க அவங்க சொன்னாங்க இதை பார்க்க சலிக்கவே இல்லை எக்ஸாக்ட்லி ஆக்சுவலா எந்த ஒரு வீடியோவும் நமக்கு சலிக்கவே மாட்டேங்குது எஸ்பெஷலி இவங்களோடது வி கண்டினியூஸ்லி வாட்சிங் தெம் அண்ட் அது தனியா அதான் சொன்னேன் ரெண்டு பேருமே நான் வந்து மாப்போட டைஹார்ட் ஃபேன் தான் பட் ரெண்டு பேருமே நான் தனியாவும் ரசிப்பேன் பயங்கரமா ரசிப்பேன் எஸ்பெஷலி மாயாவோட என்னோட காரோட பிளேலிஸ்ட்
மாயா மேஜிக், இப்ப ரீசன்ட் மாயா ஸ்குவாடு, இதெல்லாம் தான் என்னோட பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா எடுத்த உடனே ரேண்ட்ல தான் ஆரம்பிக்கும் அந்த ஜோஷோட. இப்படிதான் அடிக்ட் ஆகி எங்களோட லைஃப்ல வந்து இது வந்து அப்படியே என்ன சொல்றது கலந்துட்டாங்க. இன் அவர் பார்ட் ஆஃப் லைக் மார்னிங் வந்து நம்ம அந்த மாதிரி கிளம்புறோம், வெளியே கிளம்புறோம்னா மைல்டா வேணும்னா மாயாவோட ஸ்லோவா ரயில் விட போகும் தான். என் பொண்ணு உள்ள வந்தா ரயில் விட போகும் தான் ஆரம்பிப்பா. அதுதான் ஃபர்ஸ்ட் போடுவா கார்ல. வேற இது நான் வந்து ஒரு மாதிரி செம்ம மூடா செம்மையா ஜாலியா கிளம்புனா ரேண்ட்ல ஆரம்பிச்சுதான் கிளம்புவேன். ஸோ திஸ் இஸ் ஹவு these girls have been into our life. இது எனக்குமே ரொம்ப புதுசுங்க. நான் தான் சொன்னேன், நான் ஒரு பயங்கரமான சீரியஸான ஒரு பர்சன். இவ்வளோலாம் என்டர்டெயின்மெண்டா நம்ம இருக்க முடியும், நம்ம ரொம்ப ஜாலியா நம்மள வந்து நம்ம டைம், நம்ம கிட்ட இருக்கிற டைம். சாரி, நான் நிறைய நேரம் பேசுறேன்னா. இல்லங்க, பேசி முடிங்க. சாரி. ஓகே. ஸோ நம்மள மாதிரி ஐ மீன் ஒர்க்கு நமக்குன்னு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். கொஞ்சம் சீரியஸா வாட் வி கிவ் பேக் டு சொசைட்டின்னு யோசிக்கிற பர்சன் நான். ஸோ பொலிட்டிக்கலி இதெல்லாம் தான் நாங்க யோசிச்சு இப்படி ஒர்க் பண்ற ஆள்னாலாம். எங்க மாதிரி ஆட்களுக்கும் இந்த என்டர்டைன்மெண்ட்ன்ற ஒண்ணு வந்து இவங்க தான் வந்து ஐ திங்க் தே மேட் இட். இது இஸ் ஆக்சுவலி நான் எனக்குள்ள அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனே பார்க்க முடியுது. நான் பிகம் டூ என்ன சொல்ல ஒரு ஜாலியான பர்சனா மாறிக்கிட்டே வரேன். எஸ்பெஷலி இவங்க மாயா மேஜிக் சாங்ஸ், மாயோட சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் அப்படியே கேட்டனாலே செம்ம வைப் ஆயிடுவேன் நான். அது மாதிரி ஜாலியா போவேன். ரீசெண்டா ஒரு ட்ரிப் போனேன் ஆஃபீஸ் கொலீக்ஸோட. ஃபுல் அண்ட் ஃபுல் என் கார்ல இதுதான் கேட்டேன். எல்லாரும் கேட்டாங்க, ஓ நீங்க பிக் பாஸ் பாப்பீங்களா? நான் பிக் பாஸ் 2 பேருக்காக தாங்க பாப்பேன். அண்ட் எஸ்பெஷலி இவங்களோட தான் நான் ஃபேனு. என்னோட ஃபுல்லா இதான் ஸ்கில்ஸ். ஏன்னா அவங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க அந்த சாங்ஸ். தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஸோ தட்ஸ் ஹவ் மாயா இஸ் இன் அவர் லைஃப் அண்ட் பூர்ணிமா too. Their friendship, adorable friendship, okay? And I have lots of friends. நான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ். அது மேபி அதனாலேயே நான் ரொம்ப அவங்களோட கனெக்ட் ஆனேன். இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஆக்சுவலி என்னோட 2 பசங்களும் ஐ மீன் 2 பசங்கன்னா ப்ராப்ளி பாய்ஸ் வந்து என்னோட பையன், என் பையன் ஒன்று, என் தங்க பையன் ஒன்று, ஒன்னா வளர்றாங்க. ஸோ அவனுங்க 2 பேரும் திடீர்னு ஒரு நாள் ஒருத்தன் ரூம்ல இருக்கா, ஒருத்தன் இங்க இருந்து கூப்பிட்டு அந்த ஐகானிக் மேஜிக்கல் மூமெண்ட் இருக்குல்ல, அதை அவங்க ரீக்ரியேட் பண்ணிட்டானுங்க. அந்த அளவுக்கு ஈவன் மை பாய்ஸ் ஆர் ஃபேன்ஸ் ஆஃப் தீஸ் 2 கேர்ள்ஸ், both my boys. So that's it. Happy. நான் வந்து பேசிட்டேன். So happy girls. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்க எஃபர்ட்ஸ்க்கு. ஐ வில் கீப் ஃபாலோ யூ ஆல். நான் எல்லா பேஜையும் செக் பண்ணி இன்னைக்கு இன்கேஸ் யாரையாவது மிஸ் பண்ணனா அவங்களையும் ஃபாலோ பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் டைம். That was so sweet. Thank you. And தன்வி இருக்கீங்க. Yeah. Hi. Yeah. My name Tanvi Jeshwan. Hi Tanvi. Yeah. Thank you. நான் purely night shift work பண்ற ஒரு person, honestly. So dayல வந்து இனிஷியல்ல why I started Big Bossனா லைக் தூக்கம் வரல. ஸோ அதனாலதான் வந்து நான் டேல ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன். அண்ட் மாயா பர்சனலி the word மாயானா இட்ஸ் ஆல் அபவுட் மேஜிக் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஷி கிரியேட்டட் அ ட்ரெண்ட் லைக் வேரிங் ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து லைக் கேர்ள்னா இப்படிதான் டெரைவ் பண்ணணும், அப்படிதான் டெரைவ் பண்ணணும், இந்த மாதிரி ஷிஃப்ட் தான் பார்க்கணும். வி ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எஸ்பெஷலி பிகாஸ் மை நேட்டிவ் இஸ் பெங்களூர், பட் இன் சென்னை வி ஹேவ் லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் திஸ் தட் அண்ட் ஆல். பட் while seeing this person, I got inspired and she created a magicன்றதை விட லைக் ஒரு ஃபேண்டமா நம்ம பார்க்கும்போது girl can live their life according to their needs and wants. யாரோட லைக் ஒரு ஈவன் நம்மள பேரண்ட் கூட நம்ம அவ்வளவு சப்மிஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த சொசைட்டி சப்மிஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல she came out and after watching Big Boss I have watched all Maya's video. மாயாவோட லைக் அவங்களோட ப்ரீவியஸான அந்த கிராங்கி வீடியோஸ், மென்டல் மாயால இருந்து I've watched all her shows and especially with so many அவங்களோட பழைய ஷோஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சேன். அண்ட் ஆல்சோ லைக் பழைய she has a very open minded and broad person. Like ஸ்பேஸ்லாம் like we won't interact that much in space and all. ஆனா this person like ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதெல்லாம் பிகாஸ் ஒரு நல்ல பர்சனுக்கு தான் எப்பவுமே ஹேட்ரட்ஸ் அதிகமா இருப்பாங்க. அந்த ஹேட்ரட்ஸ் தான் என்ன பார்க்கவே ஆரம்பிச்சு லைக் பார்க்கவே தோணுச்சு மாயாவை. மாயா லைக் ஐ டோன்ட் நோ why I'm saying this. Maya is always
a stoic person அவங்க சொன்னாங்க. So the words whatever she is using, honestly she is a stoic person. She's not ever bother what other things and all. அந்த வேர்ட்ஸ் அவங்கள டிஸ்கிரைப் பண்ணிக்கிற விதம் வந்து she never put down anyone. She always been supportive, not only with Purnima, with everyone in the home. She stood it. அவங்க எப்பவுமே வந்து like and there, even whatever they have conflicts, whatever, because we don't know what happened inside the big boss, right? So like என்ன நடந்தாலும் சரி, and even like மாயா மேல ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்ததுக்கு ரீசனே வந்து after like when she came out ஸ்பேஸ்ல வந்து she congrats Archana. That is her heart. And I want her life to be enhanced. Like she have to fly like a butterfly. அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோரிஸ் தான். அவங்களோட லைஃப் லைக் பட்டர்ஃப்ளை மாதிரி இன்னும் நிறைய ப்ராஸ்பரிட்டி, நிறைய விஷயம், நிறைய கேர்ள்ஸ் இன்ஸ்பயர் பண்ணணும். And lot of fan pages are there. Honestly, you people are doing superb job. எனக்கு தெரியல like how you are spending a lot of time on this, and you are taking out our stress. ரொம்ப சில்லா இருக்குங்க பாக்கிறதுக்கு, ரொம்ப சில் பில்லா இருக்கும் நீங்க பண்றது எல்லாமே, ரொம்ப ரிலாக்ஸ்டா. பிகாஸ் ஆர் ஷிஃப்ட் எண்ட் பை 2:30, ஸோ நைட் 2:30 லைக் உங்களோட எடிட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வி ஃபீல் வெரி ரிலாக்ஸ், நல்லா இருக்கும், கம்ஃபர்ட்டா இருக்கும். அந்த கம்ஃபர்ட்னஸ் வந்து லைக் ஒரு ஒரு கேர்ளுக்கு இன்னொரு கேர்ள் மேல இவ்ளோ கிரேஸ் இருக்குமா அப்படின்றது. ஈவன் ஐம் பிளானிங் டு ஹாவ் டாட்டூ ஆன் மை ரைட் ஹேண்ட். ஸோ அந்த அளவுக்கு, பிகாஸ் ஐம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் அஜித், கிரேட் ஃபேன் ஆஃப் அஜித். பட் அஜித் கூட நான் டாட்டூ போடணுன்ற அளவுக்குலாம் இன்ஸ்பயர்ட் ஆகல. பட் திஸ் பர்சன் ஐ டோன்ட் நோ வாட் ஷி மேட், ஷி இன்ஸ்பயர்ட் மீ அ லாட். அண்ட் தட்ஸ் இட். I want others to talk also. And thank you for giving this time. தேங்க்யூ தன்வி, தேங்க்யூ. ரொம்ப அழகா கோர்வையா கோஹரன்ஸா சொல்லிட்டீங்க நீங்க. ஐ அக்ரி. ஐ எம் ஆல்சோ, நானும் வந்துட்டு எனக்கும் அஜித் ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து எனக்கு இது வரைக்கும் யாரோட ஃபேனுன்னு சொல்லிக்க எனக்கு பிடிக்காது. எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்காங்க நிறையா, பட் நானே வந்துட்டு இவங்களோட ஃபேனுன்னு சொல்லி நினைச்சா அது இவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட லைஃப்ல அப்படி நினைச்சேன். So exactly, like see, lot of girls, we like girls now, I'm not separating girl boy and all, like we created as a gang and squad, we are fighting for them. Honestly, என்னோட அம்மா அப்பாலாம் வந்து லிட்டரலி வந்து ஐ became mad. What are you doing? Because Instaல, because I'll keep WhatsApp status, whatever status people having in Instaல. So என் அம்மா அப்பாலாம் they are asking me, like நான் ஈவன் அஜித் கூட நான் இவ்வளவு பண்ணது இல்ல. We are doing all such cracky things because currently அது நான் அவ்வளவு சீக்கிரம் பண்ண மாட்டாங்கல்ல யாருக்குமே பெருசா ஒரு ஃபேண்டமா இந்த ஏஜ்ல. லைக் currently I'm 25, 26. So கண்டிப்பா ஐ எம் ஆல்சோ திங்கிங், நான் வந்துட்டு ஒரு சோம்பேறி, நான் வந்துட்டு இவ்வளவு பண்றேனா. அண்ட் ஆல்சோ I became an introvert after few things, and then now I'm just finding myself back. So இவ்ளோ பேர்ட்ட நான் பேசுறேன், இவ்ளோ பண்றேன், yeah, open up I'm powering. yeah, and I'm finding my lost self. அந்த மாதிரி நான் ஆயிட்டு இருக்கேன். Exactly. Many things are happening, and I'm just glad the strength that you people give, and இது வந்து ரொம்ப க்ளோஸ்ல இருந்து எனக்கு பார்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. So I'm very grateful for that, to get to interact with you all and to get to know some of you very well. So அதெல்லாமே வந்துட்டு வேற லெவல் ஃபீலிங் தான். Exactly, because like I have texted you like in my Instagram, I think so. Like you have shared Ravina's message, I think so. I'm not sure. Like there are a lot of Maya Squad's pages are there. So even the bond what Ravina and like Maya they had is awesome. Like அந்த ரெஸ்பெக்டே தெரியும்ல, அக்கான்னு கூப்பிடுற ஒரு வேர்டே வந்து செமையா இருந்ததுங்க அந்த ஃபினாலே, அந்த அந்த லாஸ்ட் டேல. லைக் தே ஆர் பெஸ்ட், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அண்ட் ஆல்சோ லைக் ஹேட்டர்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே ஒன் திங், எவ்வளவு வேணா ஹேட் பண்ணிக்கோங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க, we are there for each other, that's it. Yeah, definitely. And நம்ம எப்போதுமே தானா சேர்ந்த கூட்டம் தாங்க. ஸோ உள்ள வந்துட்டு அப்படிலாம் என்னென்ன, அதனாலதான் இது இன்னும் நிலைக்குது. எனக்கு எவ்வளவு இருக்கும்னு தெரியல மத்ததெல்லாம் வந்து பேசுவாங்களான்னுட்டு, பட் இவ்வளவு இன்னும் நிலைக்கிறதுக்கு காரணம் வந்து இது அன்பால தானா சேர்ந்த கூட்டம். ஸோ ஆல்வேஸ் இது இப்படிதான் இருக்கும். Sure. தேங்க்யூ தன்வி, தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் தாட்ஸ். Yeah, thank you, bye. பாய்.
ஹலோ ஹலோ ஹாய் ஹலோ விக்கி, சொல்லுங்க. ஐ டு அக்ரி வித் தன்விஜிங் ஆக்சுவலா. நான் கூட இந்த ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லும்போது சிரிப்பா இருக்கும். யாரா இவனுங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க, இவங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருந்தேன். சரி ஓகே, கடைசியில நம்மளும் ஒரு வாட்டி ஃபேன் ஆகும்போது தெரியுது, சரி இப்பெல்லாம் அறிய தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, நானும் இது வரைக்கும் யாருக்கும் ஃபேனா இருந்தது இல்லை. ஐ ஐ திங்க் ஆஃப்டர் ஷாருக் கான் ஐம் ஃபேன் ஃபார் மாயா ஆக்சுவலி. அவங்க ஆக்சுவலா எதுக்கு ஃபேன்னா, ஒருத்தவங்களோட ஒர்க்குக்கு நம்ம ஃபேனா இருக்கலாம், பர்சனாலிட்டிக்கு ஃபேனா இருக்கிறதா எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஐ திங்க் ஆஃப்டர் ஷாருக் கான்லாம் சொல்றேன்னு சொல்லி என்னை யாரும் திட்டாதீங்க. எனக்கு பர்சனல், எனக்கு ஷாருக் கானோட பர்சனாலிட்டிக்கு அப்புறம் இவங்க பர்சனாலிட்டி வந்து வெரி இன்ட்ரீகிங். யாரா இவங்க? ஸோ அவங்க வந்து பிக் பாஸ்ல 106 டேஸ்க்கு 24/7 இவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ that much experience she must have gathered, so that only she can give back, right? Exactly. You cannot give content just like that. சும்மா போற போக்குல வந்து ஏதா பண்ணுங்க அப்படின்னா யாரால என்ன பண்ண முடியும்? So she must have gathered that much of experience. She must have traveled or made. I think every character she did in this Big Boss, she did like 100 to 200 times in her own theater days or anywhere, I think so. So it's not like easy cake what she's doing. I think it's all just we are just seeing the product. We don't see the labor. She must have gone through all such things, and this is just the platform to show off, like show whatever she gathered, that much experience. And and again அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாங்காங் ஐ திங்க் தேர் she went somewhere like இங்க I don't she know where went which somewhere அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? உங்களை நான் என்ன பண்றது? ம். இருங்க மாறு இருங்க சொல்றேங்க. அவங்க வந்து ஏதோ ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. இருங்க, பேங்காக்குங்க. பேங்காக் எங்க? ஹாங்காங் பேங்காக் இதெல்லாம் பாருங்க. இல்லைங்க. என்னங்க நீங்க? It was pun unintended, bro. It was pun intended from my ஓகேங்களா? side, and but you told it very very well, Vicky. ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. Yeah, actually. And I also agree with you, Hemaji. நம்ம வந்து நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்திருக்கலாம், இல்லாம இருந்திருக்கலாம், பட் we must have gone through some cocoon shell. Okay, you say it like my extrovertness to come out, I'm like it's kind of helping out. So I'm feeling like what யார் அவங்க சொல்ற மாதிரிதான் இருக்கிறது ஒன் லைஃப், என்னத்த போயிட்டு செத்தா. அவங்க ஒரு இதுல ஒரு இதுல சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த நல்ல வேஷத்தை வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் தான்ப்பா வாழ்றது அப்படின்ட்டு. இந்த மாதிரி இட்ஸ் ஆல் இன்ஸ்பயர்ஸ் ஆக்சுவலி. வெரி கிரேட். ஸோ அப்புறமேட்டு யாராவது சொல்ற பாயிண்ட்ல எனக்கு I2 யா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். சரிங்க. எஸ், சிவா இருக்கீங்களா? பேசுங்க சிவா. இல்ல, சோ நியூ ஸ்பீக்கருக்கு தான் குடுக்குறோம் நம்ம பிரெஃபரன்ஸ். சோ நீங்க பேசலாம். நீங்க அப்படியா? சரி, ஓகே. நீங்களும் ரொம்ப நேரமா வெயிட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க, நானே பார்த்தேன். இல்ல அதனால என்ன இருக்கு? இல்ல, நான் லேட்டா தான் ஃபர்ஸ்ட் மாயா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நான் அப்ப எனக்கு கரெக்டா நெட்வொர்க் இஷ்யூனால கட் ஆயிடுச்சு. கரெக்டா அவங்க உள்ள வராங்க, நான் வெளியே போயிட்டேன். ஆக்சுவலா நான் அதுக்கப்புறம் இப்பதான் ஜாயின் பண்ணேன், திரும்பி 40 மினிட்ஸ் முன்னாடி. ஓகே சொல்லுங்க. யாரும் வெயிட் பண்ணீங்கன்னா நான் பேசுறேன். Yeah, you can go ahead. ஓகே தேங்க் யூ so much, ஹேமா. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம எப்படி ரேங்க் பத்தியே போயிடலாமா? புலம்பல் ஒரு ஃபன்னா அப்படி அந்த மாதிரி போயிடலாமா, இல்ல எப்படி ஜெனரலா? ஏன்னா செஷன் அதானே, இல்ல கேக்குறேன். இவ்வளவு நேரம் 40 நிமிஷம் பாத்துருக்கேன்றீங்க, அதுலயே ஒரு இல்ல 40 நிமிஷம் இல்ல ஹேமா, நிறைய பேர் என்ன பேசினாங்க. ஏன்னா நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி பேசியிருக்கனால கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. Yeah, you can tell what you want, நீங்க ஃபன்னா பேசணும்னா நீங்க ஃபன்னா ரேண்ட் பண்ணலாம். ஓகே If you want to share anything else also you can share. ஓகே ஹேமா, தேங்க் யூ ஹேமா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்குவாட், அதாவது மாயா ஸ்குவாட் ஆகட்டும், டீம் நேசமணி ஆகட்டும், ஒரு ஆர்கானிக் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப வரை அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ சீசன் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் 60 days ஆக போகுது. ஸ்டில் நம்ம வந்து நம்ம ஸ்குவாடோட என்கேஜா இருக்கோம். மாயாவும் நம்ம கூட என்கேஜா இருக்காங்கன்னா நம்ம ஆர்கானிக் ஃபேன் பேஸ் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எங்கேயுமே ஹேட்ரேட் அந்த மாதிரி எந்த விஷயமே பேசல. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 30 days ஆஃப் பிக் பாஸ் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான டேஸ்ன்னு சொல்லுவேன். ரொம்ப ஆர்கானிக் ஃபேன் பேஸ் இருந்தது எனக்கு தெரிஞ்சு மாயா, பூர்ணிமா, அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் சொல்லுவேன். எங்கேயுமே வந்து அந்த ஒரு கமெண்ட் செக்ஷன்ல எப்பயுமே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு பழக்கம் இருக்கு. எப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு எவன் என்ன பேசுறான் அப்படிங்கிறது. அது மாயா போஸ்ட் மட்டும் கிடையாது, எல்லா போஸ்ட்லயும் போய் பார்ப்பேன். அது எப்படின்னா நம்ம பீப்புளோட மென்டாலிட்டி எப்படி இருக்கு அவங்க இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத தவிர, ஏன்னா யார் பத்தி சொன்னாலும் அது உண்மையாகாது. ஆனா என்ன இருக்கு, யார் எப்படி நினைக்கிறாங்க, ஏன்னா தப்பா பேசுற யாருமே ரொம்ப தூரம் டிராவல் ஆக போறது கிடையாது. இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து அது ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும். எனக்கு எல்லா ஒரு 1000 கமெண்ட்ஸ் இருந்தாலும் படிக்கிறது. சோ அப்படி படிக்கும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சது ஒரு 30 days ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான டேஸ். அவ்வளோ தூரம் வந்து ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கும், எந்த ஒரு ஹேட்ரேட்டும் இல்லாம ஒரு மாதிரி ஒரு ஜாலியா போயிட்டு இருக்கும். ஆஃப்டர் ஒயில்ட் கார்டு என்ட்ரி ஆல் டர்ன் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். எப்படி இவ்வளவு தூரம் ஒருத்தங்களுக்கு லவ் இருந்த இடத்துல இவ்வளவு ஹேட்ரேட் வருது அப்படிங்கிறது நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். எல்லாருமே திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். ரொம்ப நாள் வந்து சைலன்ஸ் ஹோல்ட் பண்ணாங்க மாயா ஸ்குவாட். ரொம்ப நாள் அது வந்து எனக்கு உண்மையாவே சொல்ல போனா, நான் நிறைய பேஜ்ல பேசியிருக்கேன், ஹேமாவட்டி பேசியிருக்கும் போது அவங்க என்கிட்ட சொன்னது என்னன்னா, நம்ம வேலை அது கிடையாதுங்க, நம்ம வேலை லவ் கொடுக்கறது மட்டும்தான் அப்படின்றது. அது வந்து எப்படின்னா எல்லாரோட, அதாவது மாயா ஸ்குவாட் தாண்டி நம்ம எல்லாம் ஒருத்தங்களை ஃபாலோ பண்றோம், ஒருத்தங்க பார்த்து அட்மையர் ஆகிறத தாண்டி எல்லாரோட திங்கிங் அந்த தேர்ட் ப்ராசஸ் ஒரே மாதிரி கனெக்ட் ஆச்சு. இப்ப இங்க நிறைய பேர் நான் இந்த 40 minutes கேட்டேன், அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் கேட்ட போது எல்லாரோட இப்ப நம்ம அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சிருப்போம். ஆனா அதை வந்து இன்னொருத்தவங்க வந்து சொல்லிட்டு போவாங்க. அப்படிலாம் பார்க்கும்போது அது வந்து எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேவரட் ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின் இருப்பாங்க, ஒரு ஆக்டர் இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க. எதுவுமே ஒத்தே போகாது சீரியஸா. ஆனா இங்க பேசினவங்க எல்லாரோட விஷயங்கள், இந்த தாட்ஸ் வந்து விஷயம் எல்லாமே வந்து அப்படியே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது எனக்கு வந்து ரொம்பவே, இப்ப விக்கி ப்ரோ சொல்லிட்டு போனாரு. அவர் ஆக்சுவலா வந்து ஷாருக் கான் ஃபாலோ பண்ணினதுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் பார்த்து அந்த மாதிரி நானுமே யோசிச்சிருக்கேன். எப்படி நான் ஆனா வந்து ஃபேன் தாண்டி வந்து நான் ஒரு விஷயம் மாயா பத்தி ரொம்ப சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நம்ம எல்லாம் ஃபேன் தாண்டி அவங்கள வந்து நம்ம வீட்டுல அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அது வந்து ட்ரூ, எவ்வளவு தூரம் ட்ரூ அப்படிங்கிறத தாண்டி நம்ம கொடுக்குற அந்த லவ் இருக்கு பாத்தீங்களா. நம்ம வந்து எவ்ரி ஒன் மாயாவை நம்ம ஒரு ஃப்ரெண்டாவோ சிஸ்டராவோ நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி நம்மளே அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். இவ்வளவு நாள் வந்து எல்லாருமே ஒருத்தவங்க ஃபேன் பேஸ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு பர்சனலா வந்து ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கும். இதெல்லாம் தாண்டி நம்ம எவ்வளவு தூரம் வந்து அந்த பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு, ஸ்டில் வி ஆர் கனெக்டட்னா நான் அப்படிதான் நினைக்கிறேன். அவங்கள வந்து நம்ம பர்சனலாவே ரொம்பவே அடாப்ட் பண்ணிக்கிட்டோம். அது யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி எனக்கு அது இப்பயுமே வந்து ஒரு சில இதுல நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், என்ன பண்றாங்க. ஏன்னா நம்ம அந்த 105 days அவங்க கூடயே வாழ்ந்துட்டோம், அவங்க கூடயே அழுதுட்டோம், அவங்க கூடயே சிரிச்சிருக்கோம், அவங்க கூட ஆச்சரியப்பட்டிருக்கோம், சந்தோஷப்பட்டிருக்கோம். ஸ்டில் இப்ப இந்த 2-3 நாளா வேற ஸ்டோரி வேற அப்டேட் பண்ணேன்னா எனக்கு டக்குன்னு அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். என்னடா என்ன பண்றாங்கன்னே தெரியல, பேங்காக் போயிருக்காங்க, ஜாலியா என்ஜாய் பண்றேன். யாரோ அவங்க கூட போனவங்க எல்லாம் நான் ஃபாலோ பண்ணி பார்த்து தேடிட்டு இருப்பேன். என்னடா இவங்க எல்லாம் ஏதோ ஒண்ணு போடுறாங்க, நம்ம ஆள் போட்டோ கூட போட மாட்டேங்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியலையே, என்ன பண்றாங்க. அது எப்படி இருக்குன்னா, அது ஒரு ஒரு மாதிரி அது ஒரு பர்சனலா வந்து எல்லாரையுமே நம்ம அவங்க கூட கனெக்ட் பண்ண வச்சுட்டாங்க. ஆஃப்டர் பிக் பாஸ் கூட நம்ம இவ்வளவு தூரம் கனெக்ட் ஆயிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஒன்னும் ஆஃப்டர் இயர்ஸ் கூட நான் நிறைய டைம் இது சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் இயர்ஸ்னா கூட நம்ம ஸ்டில் சிவா, நீங்க பேசுறது கேட்கல. கேன் யூ அன்மியூட் யுவர்செல்ஃப் அண்ட் ஸ்பீக்? எவ்வளவு நேரம் அன்மியூட் இல்ல இருந்துச்சு? லாஸ்ட் மட்டும் தான் கேட்கல. சொல்லுங்க, எவ்வளவு இயர்ஸ் ஆனாலும் சப்போர்ட் ஓகே 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 ஓகே. எப்படி இல்ல, நான் மீட் பண்ணலையே. ஓகே, அதான் எவ்வளவு இயர்ஸ் ஆனாலும் அந்த ஒரு லவ், அந்த ஒரு
இன்ஸ்பிரேஷன் அந்த அட்மைரேஷன் அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம எப்பயுமே என்கேஜா இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ அவ்வளவுதான் ஹேமா. நான் இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மாயா வந்து பேசும்போது. சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்ல அவங்க பேசுறாங்க, கொஞ்ச நேரம் லிசனர்ல இருந்தாங்க. பட் ஷீ ஷீ வெண்ட் அவுட் ஃபார் சம் அதர் ஒர்க். ஸோ கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க. ஓகே 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 ஓகே, அப்படியா? சரி ஓகே யா ஓகே. அண்ட் huge thanks to team நேசமணி and Maya Squad and all the listeners. Thank you சிவா. ஓகே ஹேமா, இது ஆக்சுவலா வந்து ரேண்ட் செஷன் தானே, கடைசியா அந்த ரேண்ட் பாடி முடிச்சிடலாமா? இது பண்ணதே வந்து அத ஸ்டார்ட் பண்ணி தான் ஆரம்பிச்சோம். அந்த பாட்டோட தான் நாங்க ஆரம்பிச்சோம். ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணது 8:20 தான போட்டுருந்தீங்க, இல்ல 8 o'clock? 8 o'clock போட்டுருந்தோம். இப்போ இங்க ரேண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் வந்துட்டு லாஸ்ட் டைம் அந்த இதுக்கு அப்புறம் எனக்கு ஸ்கெலிட்டன் டான்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வடக்கன் ஃப்ரெண்ட்ஸ். பட் ரொம்ப டிராக் ஆனதுனால பாவம் வெயிட் பண்ணி டயர்ட் ஆகி தூங்கிட்டாங்க. ஓகே 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 ஓகே. Thank you ஹேமா. Thank you ஹேமா. Thank you Rasu. Thank you. ஓகே சிவா, தேங்க்ஸ். அண்ட் யா, கேர்ள் டாக்ஸ் இருக்கீங்க, பேசலாம் நீங்க. கேர்ள்ஸ் டாக்ஸ் இருக்கீங்களா? இந்த கலை இருக்கீங்க, 2 பேர்ல யார் இருந்தாலும் ப்ளீஸ் அன்மியூட் யுவர் செல்ஃப் அண்ட் ஸ்பீக். ஓகே, ஐ திங்க் கலை. ஓகே, she went to listener. And girls talks இருக்கீங்களா? ஓகே, எஸ் girls talks நீங்க பேசலாம். உங்களுக்கு ஸ்பீக்கர் access இருக்கு. You can please unmute yourself and you can speak. Yes, Vicky, you want to say something? 1 second. Hello. சொல்லுங்க. சொல்லணும்னு நினைச்சேன் ஜி, மறந்துட்டேன். சாரி ஜி, சொல்லணும்னு மறந்துட்டேன். முடிச்சுக்கலாமா இன்னைக்கு? ஆஷ் இருக்காங்க. ஏதோ ஆஷ், நீங்க ஏதாவது சொல்லணுமா? முடிச்சு விடுங்க ஐயா. சரிங்க ஐயா, இங்க என்னோட மக்களோட கருத்தும் அதுதாங்க ஐயா. விட்டு போகவும் மனசு இல்லாம. அதாவது பாவம் பிள்ளைங்க எல்லாம் இங்க கஷ்டப்படுறாங்க. நம்ம நேசோட ஹெல்த்தை மனதில் கருத்து கொண்டு நான் பேசலங்க. நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இன்னும் ஒரு 2 நாள் கூட பேசுவேன். அதெல்லாம் பாவம் இல்ல நீங்க. ராகவிட்ட பேசி கூட்டிட்டு வாங்க, நானும் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். கண்டிப்பா சரி, சொல்லுங்க. நீங்க வடக்கன் இதெல்லாம் யார் யாரு என்ஜாய் பண்றீங்க? ஏதாவது இது ஒரு ரீல் நான் போட்டேன். எனிபடி ஹேவ் சீன் தட்னா யூ டெல். அடுத்து வந்து ஸ்கெலிட்டன் டான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. உங்களுக்கு யாராவது பாத்தீங்களா? உங்களோட ரிவ்யூ ஏதாவது இருந்தா சொல்லுங்க. ஸ்பீக்கர்ல யாராவது இருக்கீங்களே, 4-5 பேர்ல யாராவது சொல்லுங்க. ஐயா நீங்க பண்ணுங்க, நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். கரெக்ட். நீங்க இது கேக்குறதா ட்ரெண்ட் ஆக்கி விட்டுருவோம். என்ன சொல்றீங்க? சூப்பரா இருந்துச்சுங்க அந்த கான்செப்ட். சீரியஸா அந்த வடக்கன் அந்த ரீல் கிரியேட் பண்ணீங்க, சூப்பரா இருந்துச்சு. தேங்க்ஸ்ங்க. நெக்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்கெலிட்டன் டான்ஸ் வந்து நானு I'll do with them. Actually இன்னைக்கு சோலோவா ஆடியெல்லாம் அந்த ஸ்கெலிட்டன் டான்ஸ்னா அந்த ஸ்டேஜ்ல ஆடுறது தானே சொல்றீங்க? ஒருத்தங்க சோலோவா ஆடியெல்லாம் போட்டுருந்தாங்க. நீங்க போடுங்க குரூப்பா. ஆமாங்க, எல்லாரும் வச்சு நம்ம பண்ணி போடுறேன். ஓகே, சோ thank you எல்லாரும் இவ்ளோ நேரம் வந்து. இதுதான் லாங் செஷன் நினைக்கிறேன் டீம் மேட்ச் இல்லையா? அப்படிதான் நானும் நினைக்கிறேங்க. ஆமா ஆமா, ரொம்ப ரொம்ப லாங் செஷன். இதுக்கு எப்படினா அடுத்து இன்னும் லாங் செஷன்.
எனக்கு தெரிஞ்சு 8 o'clock 12:35 ஆச்சு. ஆமா ரொம்ப வருதுங்க லாங். லேடிஸ்லாம் வந்து எங்கேயாவது பேசி ஏதாவது மனசை தேத்திக்கிட்டு இல்ல பேசலாம். ஆக்சுவலா இது எவ்வளவு வந்து ஏன்னா ரொம்ப 8 hours பேசலாம் வெயிட் நிறைய பண்ணலாம் பேர் இருக்கு இப்போ ரீசெண்ட் பேசுவாங்க டேஸ்ல. அதனால பயங்கரங்க அதெல்லாம். ஆமா இல்ல நிறைய பேர் பேசவே பயப்படுவாங்க போல, அவங்க எல்லாம் வந்து பேசினாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. கண்டிப்பாங்க. ஐ திங்க் காமாவும் மேக்ஸிமம் கிரெடிட் வந்து நம்ம நேசுக்கு தான் ஏமா போகும். ஒரு இன்டராக்ஷன் செஷன் மாதிரி ஒண்ணு பண்ணுங்க ஹேமா. இங்க முடிஞ்சா இவங்க மாயா கூட இன்டராக்ட் கோஹோஸ்டும் பண்ண பேச முடியும். மாட்டேங்கிறாங்க. கோஹோஸ்ட் பேசுங்க. அவங்க நாயை பத்தி பேசி நான் கேட்டதே கிடையாது. யார் என்ன சொல்றீங்களா? நான் கோஹோஸ்ட்ல ஆமா லிஸ்ட்ல இல்லையே இப்ப. நான் ஸ்பீக்கர் லிஸ்ட்ல தான் இருக்கேன். இருந்தாலும் லோஸ்னே நாங்க நீங்க அவங்களுக்கு பேசும்போது நான் இல்லைங்க, ஏதாவது பேசுங்க. உங்க போஸ்ட் எல்லாம் பேசவே பாப்பேன், சொல்லி ஏங்க செம்மையா இப்பதாங்க பண்ணுவீங்க. அதாவது ஆமா எக்ஸ்ல களம் ஆடுறதுன்னா நீங்க வேற லெவல். கலரா களம் களம் ஆடுதல். கலை களம் கலை இவ்வளோலாம் தமிழ் பேசுனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓ சாரி சாரி. இங்க ஒருத்தர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காரு முகமதுன்னு சொல்லிட்டு, அவர் பேசட்டும் அண்ட் வில் எண்ட் இட் டுடே. எனக்கு கொஞ்சம் கேர் ஆகுது. பாவம் நேசு, நீ ஓகே போய் ஆமா ஏதாவது ஜூஸ் கீஸ் குடிச்சு உயிரை உண்மையிலே கேர் காப்பாத்திக்கங்க. ஆகுது. மலேசியா டைம் வந்து ஆமாங்க 3 மணி ஆச்சு. எஸ். ஸோ முகமது நீங்க சொல்லலாம் அண்ட் வில் wrap up with this. சரி சரி, ஒன்னும் இல்ல. 9 லட்சம் செக் கொடுத்த அந்த மாங்காய் மடையம் ப்ரொடியூசர் யாரு, அதுதான் எனக்கு கேட்கணும். அந்த போட்டோ தான் இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, யூடியூப்ல எல்லாம் பேசிட்டு இருக்கானு. எனக்கு எது அதுலயே ஒரே சொல்றீங்க? எது இந்த மூவி எடுக்க போறாங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட் வந்துட்டு இருந்தது, அதுவா சொல்றீங்க? அதேதான். அது டைரக்ஷன் கிடையாது, ஆக்டிங் தான். டைரக்ஷன் ஆக்டிங் தான் போட்டிருந்தாங்க, ஹீரோயினா எடுக்க போறாங்க அதுதானே சொல்றீங்க? அதேதான். அது இன்ஸ்டால ஹீரோயினா நடிக்க போறாங்க, பாலிவுட் மூவியா ஏதோ சம்திங் அந்த மாதிரி தான், இங்கிலீஷ் மூவி மாதிரியே எடுக்க போறாங்க அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்களே. ஹீரோயின் தான் சொன்னாங்க. ஓகே நீங்க சொல்றது சொல்லலன்னு நினைக்கிறேன். அது சம்திங் புதுசா சொல்றாரு. நீங்க சொல்றது யாரும் பேக்கேன் சொல்லி நடத்து பண்ண போறது, அது உள்ள அதான் சொல்றான்னு தெரியுது. அப்ப எனக்கு தெரியலங்க அந்த நெட்வொர்க். Last special mentions, can I tell? Yeah, please. None other than Loshni, Maya Magic, உங்களோட spontaneity சூப்பர். அண்ட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்கூல் டூர் அண்ட் எப்படிரா அவங்க இப்போ பேசுவாங்கன்னு நினைச்சேன், பட் அவங்க பேசல. மேபி நெக்ஸ்ட் டைம் ஐ அம் வெயிட்டிங். ஸ்கூல் டூட் வந்து ரொம்ப ஷையா இருக்காங்க போல. நானும் ஏதோ பேசி பார்த்தேன், கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. நெக்ஸ்ட் டைம் எப்படியாவது கூட்டிட்டு வர ட்ரை பண்றேன். நான் இன்ஸ்டால போய் ஒவ்வொருத்தருக்கும் பிங் பண்ணிருக்கேன், எல்லார்கிட்டயும் பேசி பார்த்தேன். நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு வரேன். அவருக்கு தான் ஹைப் ஏறிக்கிட்டே போகுது. அவர் ஹைப்ல தான் ஆல்ரெடி எப்பவுமே இருப்பாரு. ஸோ நீங்களாம் வந்து டிஎம் பண்ணுங்க. நீங்க டிஎம் பண்றதுலே வந்து எல்லாரும் வந்து பேசணுங்க. பண்ணி விட்டுருவோம். ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. எல்லாரும் சேர்ந்து ஹேமாக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி விடுவாங்க. கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டீம் நேசனோட லாங் செட்டிங். உங்க ட்ரிப் இதோட அடுத்து லாங்கா எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஜாலியா இருங்க. தேங்க்யூங்க. இனிமே தான் போகணுங்க. நான் வாக்கிங் டெட்டா சுத்திட்டு இருக்கேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஐ அம் வெரி ஹாப்பி டு ஹேவ் கனெக்டட் வித் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நான் ரொம்ப பிக் பாஸ்லாமும் ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகைலாம் இல்லை, பட் ஐ ஹாவ் அ ஸ்பெஷல் நீட் சன். ஸோ எப்போ மாயா வந்து அவங்களுக்கு ஏடிஹெச்டின்னு சொன்னாங்களோ அப்போலேருந்து ஐ வாஸ் அட்ராக்டட் டு ஹர் அண்ட் ஐ வாண்ட் டு நோ லைக் எப்படி இவங்க வந்திருக்காங்க இவ்வளவுன்னு. நான் ரொம்ப அவங்கள ரொம்ப பார்த்து, பிகாஸ் ஐ நோ ஆஸ் அ ஸ்பெஷல் நீட் மாம் ஐ நோ ஹவு ஹார்ட் இட் இஸ் டு கம் டு திஸ் பொசிஷன் அண்ட் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும், அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க படிக்கிறதுக்கு எல்லாமே. ஸோ ஐ ஸ்டார்டட் அட்மைரிங் ஹர் ஸோ மச். அண்ட் அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அது வந்து இட்ஸ் லைக் ரியலி இட்ஸ் மாயாஸ் மேஜிக். இந்த மாதிரி நான் யாரோடையும் இவ்வளோ கனெக்ட் ஆனதே இல்லை. அண்ட் த ஹோல் ஃபேமிலி பிகேம் வெரி அடிக்டட் டு மாயா.
அண்ட் ஐவ் சென்ட் வெரி லாங் லெட்டர் ஆக்சுவலாக மாயாவுக்கு. நான் சும்மா ஓகே அனுப்பிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசில் இருந்ததெல்லாம் நான் டைப் பண்ணி அனுப்பிச்சேன். அண்ட் ஐ ஈவன் காட் லைக் 2 lines of reply, but that's like every day I'm seeing that reply. She sent like, your letter touched me, love you, and she said Maya Kanna. And it is very very like ரொம்ப cherishable moment for me. பிகாஸ் இது வந்து ஏன் மாயா கிட்ட இவ்வளோ அட்ராக்ட் ஆயிருக்கோம்னா, நம்ம வாழணும்னு நினைச்ச வாழ்க்கை, நம்ம பேசணும்னு நினைச்ச விஷயங்கள், நம்ம எவ்வளோ போல்டா இருக்கணும். இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, நான் என் ஹஸ்பண்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், இப்படிதான் வளர்க்கணும், இவ்வளோ போல்டா வளர்க்கணும், யார் என்ன சொன்னாலும் நெஞ்சு நிமித்திக்கிட்டு நிக்கணும், தலையை நிமிந்து தப்புன்றத சொல்லணும், தப்பு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அண்ட் ஐ எம் டீச்சிங் மை சன் ஹவு நாட் டு பி லைக் த மென் ஹூ லிவ்ட் இன் த பிக் பாஸ் ஆஃப் த சம் மென். ஸோ எப்படி இருக்கக்கூடாது, அண்ட் ஹவு மாயா ஸ்டுட் அப் ஃபார் ஹர் அண்ட் ஸ்டுட் அப் ஃபார் ஹர் ஃப்ரெண்ட். அண்ட் அவங்க பண்ண ஒவ்வொரு கேரக்டர்ஸா இருக்கட்டும், அவங்க ரியலா இருக்கிறதா இருக்கட்டும், ஹர் டேலண்ட், ஹர் சிங்கிங். அண்ட் thank you so much the Maya squad, because நீங்க வந்து நோ ஆஸ் ஜென்ரலா த சொசைட்டி வந்து ஒரு விமனை வந்து புட் டவுன் பண்றதுலே தான் இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு ஐ வாஸ் வெரி அப்செட் ஆஃப்டர் சீங் சம் இன்டர்வியூஸ். நான் ஃபுல்லா பார்க்க கூட இல்லை, ஜஸ்ட் ஒரு ப்ரோமோஸ் பார்த்ததுலயே அங்க நின்று பேச முடியாத சில பேரால இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல இவ்வளவு பேசுறாங்கன்னா, திட் ஷோஸ் த மென்டாலிட்டி லைக் ஒரு பொண்ணு மட்டும் வந்துடவே கூடாதுன்னு. அண்ட் ஈவன் ஐ வெரி மச் அட்ராக்டட் டு திஸ் மாயா ஸ்குவாட் அண்ட் எவ்ரி ஒன், பிகாஸ் எல்லா உமனும் சேர்ந்து நிறைய பேர் எங்கிட்ட வந்து சாட்லாம் அடிச்சாங்க. நோ ஒரு வாட்டி போஸ்ட் போட்டிருந்தேன் இந்த மாதிரி, ஐ நோ ஹவு ADHD திங் இஸ் பிகாஸ் ஐ ஹாவ் அ சன் லைக் தட் அப்படின்னு. அதனாலதான் உன் பையன் மாதிரியே உனக்கும் மூளை வளர்ச்சி இல்லை, அதனாலதான் நீங்க மாயாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா. ஸோ மாயாவை புள்ளின்னு சொன்ன ஒவ்வொருத்தரும் 1000 வாட்டி 10,000 வாட்டி அதர்ஸை புள்ளி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆக்சுவலா நான் உண்மையா சொல்றேன், என் பையனுக்கு ஆமா வயசுக்கேத்த ஒரு ஒரு இது இல்லைன்னா கூட he doesn't know how to bully others, he doesn't know how to put down others. அவனுக்கு வன்மம் தெரியாது, சூழ்ச்சி தெரியாது, அவனுக்கு வந்து அடுத்தவங்களை ஹர்ட் பண்றதுக்கு தெரியாது. அவனை பார்த்து அடுத்தவங்க சிரிச்சா கூட ஓ வா அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான் அவங்களுக்காக. ஸோ எஸ், தே ஆர் நாட் லைக், ஹீ இஸ் நாட் லைக் யூ, அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுச்சு. ஹீ இஸ் நாட் லைக் யூ. மாயா சொன்ன மாதிரி இந்த மாதிரி பசங்களுக்கோ இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கோ தெரிஞ்ச ஒரே மொழி அன்பு. அன்பு உடலுக்கு ஆயுள் அதிகம். So these are all the things that I got very attracted towards Maya. And thank you so much for introducing Maya to us. And we should know she should reach more heights. And as a sister or as a mother or as a fan, I'll be there and I'll be supporting from in the part of the world la endavathu na avangalukka kai tattikitte irpen. And அந்த மாதிரி எல்லா கேர்ள்ஸும் எல்லா விமனும் we have to fight for this against this male chauvinist men. And my husband is a big fan of Maya, so husbandum சொல்லிக்கிட்டே இருப்பாரு like இந்த மாதிரி தான் நம்ம பொண்ணை வளர்க்கணும் அப்படின்னு. So thank you again. Thank you, Vaibhav. Thank you, Vaibhav. So Thanks. proud you are actually being a good mother, actually. Really proud for that. And thank you for being strong, and thank you for all your love. And from our side, we are also sending you and your son and your family a whole bunch of love and strength. And thank you for speaking today. Thank you so much. Thanks a lot, everyone. Thank you. It was very positive. Thank you so much. Next is Sri Lakshmi irkinga, பேசுறீங்களா? Yeah, hello. Are you able to hear me? Yes, please speak. Yeah, I actually cannot speak Tamil. I'm from Karnataka, Bangalore. Hello. Yes, Sri Lakshmi, we are hearing you. I only want to thank Maya because I am a mother of a 2-year-old girl. Okay, whereas I was battling through postpartum depression, whereas I was not able to come out of it. Actually, I'm not able to speak. Hello. No, please, Sri Lakshmi, we are here. Okay, there is no one who is going to. Everybody is here to support you. Please. I was there. Speak for okay. Please previously, speak but your this is heart the first out. time. Actually, Please I was feel going free. through a
I was going through postpartum depression for last 2 years. My baby is 2 years old now. Whereas Maya brought me out of this postpartum depression and made me strong mentally. Okay, I'm able to live a very happy life because I'm happy and I'm strong mentally now. From a deep thinker, I have become being stoic as Maya told me. I only want to thank her. Please convey this message to Maya. I reached out many ways, whereas maybe maybe not maybe she has a very huge fan base. Okay, she cannot answer every fan individually. So please do convey my gratitude, heartfelt gratitude to Maya. Okay, this is what I wanted to tell you guys. Definitely, this will reach her, Sri Lakshmi, and this is a recorded session, and hopefully, she will hear this too. Actually, And I have never been addicted to any of this celebrity. Okay, I am addicted to Maya, not able to come out of it. I morning once I wake up, I see God's face and then Maya's face and wake up. This is a daily routine. I am a big fan of Maya. She's like a family to me. Okay, I took her personally. She's a daily dose of inspiration to me. Thank you so much for making my life happy. I have no words. I wanted to tell so much, but I'm nervous. And one more thing I wanted to tell, God really took his time to create this beautiful creature. Okay, this is what I wanted to tell. She's magic. Thank you, Sri Lakshmi. Sunu, She you want to actually, talk? sorry, ஹலோ இல்ல இல்ல hello. can you hear? பேசுறீங்களா ஹலோ அவங்க Yeah, Sri Lakshmi? Are you still talking? yeah, yeah. Please do convey this message. I want to thank Maya. Definitely, Mm. definitely. I've reached in many ways. Whereas I don't know whether she sees my message or not. Please do thank her. And thank you, Maya Scott, for everything you're doing. Okay. Thank Okay. you, thank you, Thank Sri you Lakshmi. so much. Okay. Thank you. Thank you so Thank you. much for giving me a Bye. chance to speak. Okay. Thank you so much. Take care, everyone. Take care. Bye. Okay. Sunu, you want to speak? ஹலோ Hi, Sunu. ஹலோ இருக்கீங்களா? ஹாய் இருக்கேன் ஹலோ நான் சுனுஸ் டாட்டர் ஸோ if I talk about my mom now, she's completely addicted to Maya so much that she even forgot me, and she's every time like Maya Maya. Actually she doesn't speak Tamil that much, or she doesn't know, but her songs, which is her favorite so much, she hear it every day and night, and sometimes it's actually irritating me so much, but at the same time I really admire my mom that she's completely involved into a person, and that's Maya. And even I've seen a lot of times Maya speaking to people, and her knowledge is really great, that I can't explain in words. அப்புறம் மாயா ஸ்குவாடுக்கு ஒரு லைக் பெரிய சல்யூட். லைக் நிறைய நெகட்டிவிட்டிஸ் மாயாக்கு வரும்போது, லைக் என் அம்மா வந்து கமெண்ட் பாஸ் பண்ணும்போது அதுக்கு நெகட்டிவா நிறைய பேர் கமெண்ட் திரும்பி பண்ணுவாங்க, ரொம்ப கேவலமா பண்ணுவாங்க. It's like sometimes it hurts. It's like by the same time, the love she has for Maya is something great. It's like she's really a magic. I totally accept it. And ஒரு நான் 10th grade படிக்கிறேன். It's like எனக்கு அவகிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். எனக்கு ஆக்சுவலி ஃபிலிம்லாண்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை. It's like நான் இன்னும் அதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இட்ஸ் லைக் she made me to understand this what is what. இட்ஸ் லைக் இதுக்கு ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது என் அம்மாவுக்கு லைக் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு டிப்ரெஷனில் போயிருக்கும்போது மாயா ஷி வாஸ் ஒன்லி ரிலீஃப். லைக் பிக் பாஸ் பார்த்துருக்காங்க இவ்வளோ சீசன், ஆனால் இது மாதிரி 24/7 அவங்க கூட ஒழுங்காக தூங்கலை. மாயா தூங்கும் போது தான் அவங்களும் தூங்குவாங்க, மாயா எந்திரிக்கும் போது தான் அவங்களும் எந்திரிப்பாங்க.
இட்ஸ் லைக் இட்ஸ் லைக் அவங்க ஹிந்தி பிக் பாஸ், கன்னட பிக் பாஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மாயாக்காக எல்லாமே டிவி சீரியஸ் எல்லாமே நிப்பாட்டிட்டாங்க. ஒன்லி மாயா எவ்ரி டைம். அண்ட் டில் நவ் இஃப் சம்படி ஸ்பீக்ஸ் ராங் அபவுட் ஹர், ஷி டசன்ட் திங்க் அபவுட் ஹர் செல்ஃப், ஷி ஜஸ்ட் ஸ்பீக்ஸ் this is what is this. And it's like I really, I just have no words to explain about Maya. And Maya squad, again, a great salute to you, and you're doing really a great job. And Maya is such a bold person that she's actually an inspiration to youngsters like me. Yeah, thank you. Thank you, Sunu. Thank you for sharing this, And as I told, this is a recorded session. She will also hear this, hopefully. So thank you for sharing today. And Meena Irkinga, if you can speak, please go ahead. Okay, I think அவங்களுக்கு connection problem. And Karthik, the next speaker, if you can. Yes, I think இல்லைன்னு நினைக்கிறேன். தமிழ் தேங்க்ஸ்மா பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. ஆக்சுவலி எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள். நான் வந்து சவுத்தில் தான் என்னோட வீடு இருக்குது, அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்கல்ல, இங்கே தான் இருக்கிறோம். ஆக்சுவலி நான் வந்து இந்த பிக் பாஸ் எல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பார்க்கல ரைட் டு த பிகினிங்ல. ஆனால் இந்த பிக் பாஸை ஏதோ நான் ஜஸ்ட் அப்படி பார்க்க ஆரம்பிச்சேன். ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கச்சுமோ அந்த மாயா அவங்கள வந்து ஏதோ கண்டஸ்டன்ட் வந்து ஒரு நெகட்டிவா சொன்னாங்க. உங்கள்கிட்ட ஒரு பேட் வைப் இருக்குது, உங்க மூஞ்சி சரியில்லை அப்படின்னு சொன்னோம்னா எனக்கு ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கும் பெண் குழந்தைகள் இருக்கு, இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு தாக்கம் அப்படி வந்துச்சு. அதுல இருந்து நான் வந்து என்ன பண்றேன், 2 பெண் குழந்தைகளையும் ஸ்கூல்ல இருந்து டூருக்கு போனா எப்படி அனுப்பிட்டு நம்ம எப்படி ஒரு கருது வச்சுட்டு இருப்போமோ அதே ஒரு ஃபீலிங் தான் வந்துச்சு. 2 பசங்க இருக்கிறாங்க, அவங்க கூட பூர்ணிமாவும் இருக்கிறாங்க. 2 பேருமே எப்படி 2 பெண் குழந்தை மாதிரி வந்து எப்படி தவிச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஃபீலிங்ல அவங்க என்னென்ன பண்றாங்களோ அவங்களுக்கு நான் ஏதோ என்ன மாரலா சப்போர்ட் பண்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டே இருந்தேன். ட்விட்டர்ல அப்படி இப்படி ஏதோ அவங்க மெசேஜ் போடுறது இது பண்ணிட்டே இருந்தேன். அவங்களோட ஒவ்வொரு மூவும் வந்து நல்லா இருந்துச்சு. அவங்களோட திங்கிங், ஒரு ப்ரோக்ரஸிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி, இதெல்லாம் வந்து எனக்கு நான் அப்படிதான் பாக்குறேன்னு தவிர வேற எதுவுமே பார்க்கல. டான்ஸை கூட நான் அப்படி பெருசா பார்க்கல. ஆனா அவங்களோட பேசுறது, அவங்க சொல்லக்கூடிய சில விஷயங்கள், அதெல்லாம் வந்து எனக்கு என்னோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், அதாவது என்னோட பெண் குழந்தைங்க வந்து நெக்ஸ்ட் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி வேர்ல்ட்ல இருக்கணும், அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி ஒரு வேர்ல்ட்ல வாழணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. அதனால நான் அப்படி அந்த ஆங்கிள் அவங்கள பாக்குறேன். ஒரே இதுதான். இன்னொன்னு, எனக்கு முன்னாடி ஒரு மேடம் பேசினாங்க, அவங்க ஏதோ ADHD இருக்கு அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லாதீங்க. அதெல்லாம் அது எதுக்கு அப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றீங்க, 4 பேர் சொல்றீங்க, அவங்க பாக்குறதே ADHD பார்ப்பாங்க. அப்படிலாம் பார்க்கவே அப்படி கூடாது. இல்ல. இன்னைக்கு வந்து நாங்க எல்லாரும் மனசு விட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செஷனே வந்து இது பண்ணோம். இல்ல புரியுது. அந்த மாதிரி சொல்லாதீங்கன்னு சொல்ல வரேன். என்ன வேணா இருக்கலாம், அதை சொல்லாதீங்க. அது சொல்லச்சுமோ அது ஒரு மாரலி ஒரு மாதிரி டிஃபரெண்டா இல்ல அது அப்படி இருக்கும். சரி, அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அவங்க இல்ல ஜெனரலா சொல்றேன். நிறைய பேருக்கு ஸ்ட்ரெngth கொடுக்குது. சோ இட்ஸ் அப் டு देम. இது வந்து சென்சிட்டிவான மேட்டர். அவங்களும் வந்து இவ்ளோ சென்சிட்டிவான மேட்டர் இவ்ளோ பேர் முன்னாடி வந்து ஷேர் பண்றாங்க. அதுல இருந்து எவ்வளவு பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. சோ அவங்க மனசு விட்டு பேசுறதுக்காக தான் இந்த செஷனே நாங்க பண்றோம். சோ அவங்க கிட்ட அவங்களோட ஓகே. இல்ல எனக்கு சொல்றேன்னா அந்த மாதிரி நம்மளே குறைச்சிக்க வேண்டாம் அப்படி பாக்குறேன். அப்படி சொல்றேன். ஏன்னா நான் ஆம்பளைகளோட பெண் குழந்தைகளுக்கு ஒரு டிஃப்ரெண்டா நம்ம ஒரு இது கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒண்ணு தெரிஞ்சு அது 2 பேருமே ஏதோ ஒரு லைஃப்ல அப்படி இம்ப்ரூவ் ஆகி வர போறாங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி மாயா ஸ்கோட் எல்லாம் வச்சு நீங்க எல்லாம் ஒரு ஸ்ட்ராங் உமன்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க. நான் அதான் கூட நேற்றுக்கு ஒரு ட்வீட் மாதிரி போட்டேன். உங்களை சுத்தி இவ்வளவு ஸ்ட்ராங் உமன்ஸ் இருக்கிறாங்க, எங்களை மாதிரி கொஞ்சம் ப்ரொக்ரெசிவா திங்க் பண்ணக்கூடிய மென்னும் இருக்கிறாங்க. அதனால நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். யூ ஹேவ் டு டூ யுவர் ஓன் ஒர்க். நல்ல இதா பண்ணுங்க, நல்ல லைஃப்ல வாங்க. நான் பாக்குறதுன்னா அவங்க எந்த லைஃப் வர சிம்மம்னா, நான் ஏதோ இத்தனை வயசுக்கு அப்புறம் நான் வந்து ஃபேன் மாதிரி ஆக்ட் பண்றேன். இது யங் ஸ்டேஜ்ல எல்லாம் அப்படி ஆகல. ஆனா இப்போ நீங்க ஆகுற நான் உங்க ஃபேனா இருக்கிறோம். நீங்க வந்து லைஃப்ல அப்படி முன்னேறி வாங்க. அதை பார்த்தா ஹாப்பியா இருப்பேன். அவ்வளவுதான், வேற எதுவும் சொல்றது இல்ல. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். அண்ட் வேற யாருக்காவது பேசணும்னா ப்ளீஸ் ஸ்பீக் ரெக்வெஸ்ட் கொடுங்க. பூர்ணிமா இருக்கீங்க, பேசணுமா? யா பேசலாமா? சாரி, சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எனக்கு இருக்கு. ஸோ அதான். நோ ப்ராப்ளம். யா ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பர்சனலி தேங்க் மாயா. நான் ஆக்சுவலி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஹெமா கிட்ட சொல்லியிருந்தேன், லைக் went some through big depression like IVF treatments and some என்ன சொல்றது, I'm openly speaking, like you don't think bad from my husband side or whatever it is no support from them. I'm just standing up by myself and my family, and it is very much stressed and depressed, like 4 years நான் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கேன். அண்ட் தேங்கிங் மாயா வெரி மச் அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்து ஐ எம் ஸ்டாண்டிங் ஃபார் மை செல்ஃப் நவ் அண்ட் ஐ எம் சர்ச்சிங் ஃபார் ஜாப் நவ் அண்ட் wanting my parents also to be happy that I am happy and because of Maya, and letting them know I am happy because of Maya. And I want to say like Wazowski videos. அப்புறம் நேத்து கூட டெட் டாக்ஸ் பார்த்தேன் மாயாவோடது. 4 பேருக்கு நல்லது பண்ணணும்னா எது பண்ணாலும் தப்பு இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் வெரி அமேசிங். She is very inspiring, each the way she speaks, the way she explains, the way she mentors, whatever it is in the way of singing. She அவங்க எதோ சொல்ல வராங்க, அந்த சிங்கிங் பார்ட் ஆஃப் இதுல ஏதோ சொல்ல வராங்க. பிகாஸ் பிக் பாஸ்ல நிறைய கருத்து உள்ள பாடல்களா பாடி whatever it is she made is very beautiful. And Wazowski videos and the Sundal இது பண்றதெல்லாம் and the Incame song, whatever she made is very made happy to me. And yesterday I was very depressed, it was a horror day to me. And when I heard the TED talk of Maya, and then I slept. Okay, this is us. I should stand by myself, and it was inspiring. And I want to thank Maya very very much, taking me out of the depression and whatever I am now. And as she said, "Athanikum Pirakum or Poo Pookum," and I am big fan of you. No, I am not. யாருக்குமே இந்த மாதிரி ஃபேனா இருந்தது இல்லை நான். ஐ எம் பிக் ஃபேன். And your friendship, your love to others, and the way you spoke to Archana after Jovika said, it was very good, explaining her to yourself to her. And அப்புறம் வேற என்ன சொல்றது, the way you treat Purnima and your whatever squad you have, like a family, you treat them. And both Mapu reach more heights. And as a fan, I'll be with you guys no matter what. And Maya squad, big salute to you guys and team Nesamani also. And thank you for giving us more videos or whatever it is about Maya. And I want to personally thank Moonlight for sharing that Yoda video, because I didn't know that. And Yoda video makes me happy. Yesterday also, நேத்து தான் போஸ்ட் பண்ணாங்க, நேத்து தான் நான் அந்த வீடியோ பார்த்தேன், யோமா that Yoda video, and it was very 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 cute. And I want to say that every Yoda is missing her attention. Even we are missing her attention, and he is giving us more attention towards us as like a family. And even I treat her as a family, because I treated her as a friend, as a family, as whatever it is. And I am her big fan, and I'm her big
big fan. No words to express it. And thanks a lot, Hema and Roshni. Thank you a lot. Thanks a lot. Thank you, KR. Thank you so much. Hello. Hello. First of all, Hello, Manjula. I thank you. Hi. Hi. Thank you, Hema. And I was working as a admin manager in Trichy. நாங்கள் ட்ரிச்சியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இது நாள் வரைக்கும் பிக் பாஸ் பார்ப்போம். பட் 24/7 பார்த்தது இந்த சீசன் தான். பிகாஸ் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் மாப்பு. யூ ஹவ் போஸ்டட் லாட் ஆஃப் திங்ஸ். அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. மாயா சொன்ன வார்த்தை. மாயா கேட்குறாங்களா என்னன்னு தெரியல. பட் நான் சொல்றேன், அது என்னன்னா, வாட் எவர் யூ டூ யூ ஓன் இட். அந்த வார்த்தை வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தும். நம்ம பண்றது எதுவா இருந்தாலும் நம்ம தான் அதுக்கு காரணங்கிறத ஓன் பண்ணி அதை மாத்துனாங்க. அவங்களோட ஒவ்வொரு திங்கிங்கும் நம்மளோட லைஃப்க்கு கனெக்டடா இருக்கும். அவங்க பூர்ணிமாவுக்கு சொன்ன அட்வைஸா இருக்கட்டும், விசித்ரா மேம்க்கு சொன்ன அட்வைஸா இருக்கட்டும், யார் என்ன சொன்னாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படுவீங்க. நீங்க செய்யறத நீங்க பண்ணுங்க. அடுத்தவங்க சொல்றாங்களேங்கிறதுக்காக உங்களை இது பண்ணிக்காதீங்க. நான் அவங்க சொன்ன ஒவ்வொரு வேர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னே எனக்கு தெரியாது. பூர்ணி இருக்காங்கல்ல, அவங்க அந்த இன்ஸ்டால நான் அவங்க கிட்ட பேசிதான் இந்த இதை லிங்கே வாங்கினேன். ஸோ ஐ தேங்க்ஸ். ஹலோ, எனிவன் இஸ் தேர்? எஸ், சொல்லு. ஹலோ ஹேமா. சொல்லுங்க மஞ்சுளா, கேட்டுட்டு இருக்கோம் ஆக்சுவலி. அதுதான் மேம், அதுதான் ஒவ்வொரு இதுவும் ஒரு நல்ல ஒரு திங்கிங். ரத்தன சுருக்கமா சொல்லணும்னா, ஒன் செகண்ட். ஃப்ரெண்ட்ஷிப் உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அந்த ஒரு குரலுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டா ரெண்டு பேருமே இருந்தாங்க. எவ்வளவோ ஒரு இது வந்தாலுமே அவங்க அதுல பின் வாங்கவே இல்லை. ரெண்டு பேருமே பின் வாங்கல. மாயாவா இருக்கட்டும், பூர்ணிமாவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பின் வாங்கல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப ரசிச்சோம் நாங்க. அவங்களோட ஒவ்வொரு இந்த சீசன் நாங்க பார்த்ததுக்கு மூல காரணமே மாயா அண்ட் பூர்ணிமா தான். எவ்வளவு ஹேட்டர்ஸ் வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. நம்மள விரும்புற ஒரு 4 பேர் இருந்தா போதுங்கிற அந்த ஒரு இது அவங்க கிட்ட இருந்தது. அதை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். லைஃப்ல அது எல்லாருக்குமே நல்ல ஒரு பாடமா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நான் கேஆர் பூர்ணிமாவுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு சைட் இருக்கு, அது பண்ணலான்னு இன்னைக்குதான் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு கேஆர் பூர்ணிமா.